I welcome all of you. உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வெபினார் செய்வதற்கு காரணம், in my clinical practice, நிறைய couples with a lot of problems. அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கு அடிப்படையில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா சரியான கம்யூனிகேஷன் இல்லாதது தான். கம்யூனிகேஷன் வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் விஷயம். அதாவது பிரெயின்ல வந்து புரோகாஸ் ஏரியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதன் மூலமா தான் நம்ம பேசுறது. இதுல சில பிரச்சனைகள் என்னன்னா, நம்ம பேசுறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் நினைக்கிறோம், பட் பல விஷயங்களை இதை உள்ள அடக்கியது. அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம பேசுறது எதிராளி வந்து நம்ம பேசுற மாதிரியே புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னா அது கிடையாது. அவங்க வேற விதமா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னு இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த வெபினாரோட பர்பஸ் என்னன்னா, கம்யூனிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம எந்த விதத்துல நம்ம ஒவ்வொருவரும் நம்ம கம்யூனிகேஷனை மாத்திக்க முடியும், சோ தட் நம்ம ரிலேஷன்ஷிப் பெட்டரா அமையும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமே. சோ நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். அண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு பேரை ரொம்ப தேங்க் பண்ணணும், காவ்யா அண்ட் காயத்ரி. ஏன்னா அவங்க தான் எனக்கு இதுக்கு பயிற்சி கொடுத்து இந்த ப்ரோக்ராமை பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய நன்றி. பிளஸ் மை அதர் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஜெயதேவி அண்ட் Shamil are always encouraging, so thanks to them also. So let us go to the first slide. அதாவது ஒருத்தர் பேசுறது வந்து கேட்கிறவங்க அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்களை சட்டுன்னு ஞாபகப்படுத்திப்பாங்க. அந்த நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குமானால் அதுதான் முதல்ல வரும். மனுஷங்களுக்கு எப்பொழுதுமே பாசிட்டிவ் எமோஷன்ஸ் முதல்ல வராது, நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் முதல்ல வரும். எல்லாருமே யோசிக்கலாம், ஏன் முதல்ல நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருது அப்படின்னு. நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஏன் அதிகமா வருதுன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் ஒண்ணு நடந்ததுன்னா அதை நினைச்சு 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 நம்ம சந்தோஷப்பட மாட்டோம். நம்ம வந்து ஒன்னு ரெண்டு தடவை யோசிப்போம், சந்தோஷப்படுவோம், அதோட விட்டுருவோம். ஆனா இதே நெகட்டிவ் விஷயம்னு பாத்தீங்கன்னா தினசரி மாத கணக்குல வருஷ கணக்குல யோசிக்கிறதுனால அதோட தீவிரம் அதிகமா இருக்கும். It is much stronger in the brain, so it comes first automatically. You can reverse it. எமோஷனல் மேனேஜ்மெண்ட்ல இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். எப்படின்னா, எந்த சந்தோஷமான காரியங்களை நம்ம அதிகமா யோசிக்க 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 அந்த சந்தோஷமான உணர்வுகளும் அதிகமா நம்ம மனசுல வர ஆரம்பிக்கும். அப்ப இந்த டைனமிக்ஸை நம்ம மாத்தலாம். இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் மினிமைஸ் ஆகி பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அதிகமா வர்றதுக்கு வழி செய்யலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, யுவர் மைண்ட் வில் அனலைஸ். இது எதுக்காக நம்ம கிட்ட சொல்றாங்க, இதனால அவங்களுக்கு என்ன பயன், ஒருவேளை இத நம்மள மிஸ்லீட் பண்ற ட்ரை பண்றாங்களா, இல்ல கரெக்டானதான் சொல்றாங்களா, இல்ல சில விஷயங்களை எடிட் பண்ணி நம்மள சொல்றாங்களா அப்படின்லாம் மைண்ட் வந்து ரொம்ப குயிக்கா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எமோஷன்ஸ். வாட் இஸ் பாசிட்டிவ் எமோஷன்ஸ்? இப்போ வந்து ஒரு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு உங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு. உடனே ஒய்ஃப் யோசிப்பாங்க, சினிமாவுக்கு போனா நம்ம வெளியில போய் சாப்பிடலாம், இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை எனக்கு கொடுக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மெமரிஸ் மூலமா ஒரு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வரும். தென் நம்ம சொல்ற விஷயத்துக்கு அசோசியேட்டடா யார் யாரெல்லாம் பீப்புள் இருப்பாங்க அப்படின்றது டக்குன்னு மைண்ட் பார்க்கும். For example, if it is associated with people who do not give pleasant experiences, then mind வந்து அதை வேற விதமா பார்க்க ஆரம்பிச்சிடும். The negative bias
ஆர் த பாசிட்டிவ் பயஸ் வில் ஹேப்பன். நமக்கு பிடிச்ச மனுஷாலோட ஒரு கஷ்டம் நடந்ததுன்னா அதை ஏத்துக்கும் மனசு. பிடிக்காத மனுஷால் கூட ஒரு சில சின்ன தவறு நடந்தா கூட மனசு ஏத்துக்காது, கஷ்டப்படும். ஸோ த மைண்ட் இஸ் நாட் ஆல்வேஸ் வித்வுட் பயஸ், லாட் ஆஃப் பயஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல. அடுத்தது வந்து கான்சிக்வன்சஸ், இதன் விளைவுகள் என்ன அப்படின்னு மைண்ட் பார்க்கும். இதன் விளைவு ஒருவேளை இப்ப வேகமா வண்டி ஓட்டுறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இங்க இருந்து ஈசிஆர்ல போறோம், ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இதன் விளைவு பாதகமா அமையும் அப்படின்ற ஒரு அடிப்படை காரணத்தினால நம்ம ஸ்பீடை குறைப்போம், இல்ல வண்டிய லிமிட்டெட் ஸ்பீட்ல ஓட்டுவோம். அலவுட் ஸ்பீட்ல 40 kmph 50 kmph ஓட்டுவோம். 80ல ஓட்டினா சந்தோஷமா இருக்கும், ஆனா அத பயத்தின் காரணமாக குறைத்துக் கொள்ளும். அதே மாதிரி சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ரொம்ப அதிகமான ஒரு பாதிப்பை நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உருவாக்குது. சைல்ட்ஹுட்ல வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு செக்யூரான ஒரு சைல்ட்ஹுட், அன்பான ஒரு சைல்ட்ஹுட், உங்களை ரொம்ப அரவணைச்சு உங்களை அன்போடு நடத்தின பெற்றோர்கள் உறவினர்கள் இருப்பார்கள். ஆனா ஒரு பாசிட்டிவ் ஒரு செக்யூர்ட் செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு பயமும் பலவீனத்துலதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்ப சில பேர் பேசுறது நீங்க பொது இடங்கள்ல கேட்டிருக்கலாம். ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ சினிமாக்கு போலாமா அப்படின்னா உடனே ஹஸ்பண்ட் வந்து ஐயோ ரொம்ப செலவாகுமே, இது வீட்டுக்கு லேட்டா போனா வீட்டுல அப்பா அம்மாக்கு பதில் சொல்லணுமே அப்படின்ற ஒரு ஒரு ஆதிக்கத்தினால அந்த சினிமாக்கு போறதோ இல்ல வெளியில போறதையோ ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. So that's how our brain works in different dynamics. So இது எவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் பாருங்க. நம்ம ஒரு சாதாரணமா சொல்றோம் நம்ம நினைச்சுக்கிறோம், ஆனா பிரெயின்ல நமக்கும் சரி கேட்கிறவங்களுக்கும் சரி இது பெரிய விளைவுகளை உருவாக்கும். டெக்னிக்கலா சொல்ல போனோம்னா ஒருத்தர் பேசுறது வந்து 50% தான், மத்த 50% யார்கிட்ட இருக்குன்னா அதை கேட்கிறவங்க கிட்ட. அதை கேட்டு அதை கிரகிச்சுக்கிட்டு அதை சரியா புரிஞ்சிக்கிறதுல தான் அது இருக்கு. பல நேரங்கள்ல எனக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசுறப்போ கப்பிள்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல கே கப்பிள்ஸா இருக்கட்டும், இல்ல லெஸ்பியன் கப்பிள்ஸா இருக்கட்டும், ஒருத்தர் வந்து குதிரையை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அத புரிஞ்சுக்கிட்டு அவங்க துணைவியர் வந்து கழுதையை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம யோசிப்போம், இவங்க குதிரையை பத்தி யோசிக்கிறாங்க, அவங்க கழுதையை பத்தி யோசிக்கிறாங்களே, ஏன் அப்படின்னு. பிகாஸ் அதை கேட்கிறவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இல்லை. அதை சரியா சொன்னாதான் இவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கேட்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லாட்டி இவங்க ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பாங்க, கேட்கிறவங்க வேற ஒண்ண நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து மாமியார் கூட நடந்த சில பிராக்டிக்கலான கஷ்டங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஹஸ்பண்ட் வந்து அந்த மனசு சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்காம அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இனிமேல் இந்த மாதிரி பண்ணுங்க, இனிமேல் அப்படி பண்ணுங்க அப்படின்னு. சோ எதை சொல்ல வராங்க, எதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ஒருத்தர் மனசு வருத்தத்தோட பேசுறப்ப அவங்க எமோஷன்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணணும், ஒருத்தர் ஒரு பிரச்சனைன்னு ஒரு பிரச்சனையை சொல்றப்ப அந்த பிரச்சனைய ஃபோக்கஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்காது. இதனால்தான் பல திருமணங்கள் முறிந்து போறது. நான் மனசு வருத்தப்பட்டு போய் சொல்றேன் டாக்டர், அவரு அதை புரிஞ்சுக்காம வேற ஏதோ பேசுறாரு, நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, அவங்க எமோஷன்ஸ் பத்தி பேசுறப்ப இவங்க ஃபேக்ட்ஸ் பத்தி யோசிக்கிறது. இப்போ வந்து கம்யூனிகேஷன்ல பாத்தீங்கன்னா there are different ways of communication. இப்ப நான் வந்து பேசுறது ஒன் வே கம்யூனிகேஷன்.
நான் பேசுறேன், நீங்க கேக்குறீங்க. இதன் அடிப்படையில நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான். இதுக்கு நடுவுல சார் நீங்க இதுதான் சொல்றீங்களா இல்ல வேற ஏதாவது மேட்டர் சொல்றீங்களா அப்படின்லாம் ஒண்ணுமே கேட்காததுனால என்னுடைய வார்த்தைகள் இந்த ஸ்லைட்ஸை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பேசுறப்ப இந்த மாதிரி பேச முடியாது, பேசக்கூடாது. இப்ப இந்த மொபைல் போன் வந்ததுல இருந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் நான் என்ன பாக்குறேன்னா, யாருமே எந்த வீட்லயும் சரி, முன்னாடி டெலிவிஷன் இருந்தது, இப்போ இது வந்திருக்கு. டிவி எதிர்க்க இப்படி உட்காந்துப்பாங்க, இங்க சைட்ல இருந்து ஒருத்தர் பேசுவாங்க இவங்க கிட்ட, மனைவியோ கணவனோ. இவங்க ஓகே 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 சரி சரி அப்படின்னு இவங்க பாதி கவனம் டெலிவிஷன்லயும் பாதி கவனம் பேச்சுலயும் இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, ஒருவருடைய முகபாவம் என்ன, அவங்களுக்கு என்ன விதமான ஒரு எமோஷன்ஸோட அந்த விஷயத்த பேசுறாங்க, இது அவங்கள எந்த அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவுமே தெரியாம போயிடுது. இப்போ கவுன்சிலிங் எல்லாம் பண்றப்ப எங்களை முகத்தோட முகம் நேரா வச்சு பேச சொல்றது காரணம் அவங்க என்ன பேசுறாங்கன்றதை விட எப்படி அதை பிரசன்ட் பண்றாங்க, ஒரு விஷயத்த அவங்க பேசுறப்ப அது எந்த அளவுக்கு அவங்கள பாதிச்சிருக்கு அப்படின்லாம் நாங்க பார்ப்போம். இது எங்களுக்கு மட்டுமே கிடையாது, இது திருமணமான ஒவ்வொருத்தருக்குமே. சோ ஒண்ணு வந்து டூ வே கம்யூனிகேஷன் இருக்கணும். ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதன் அடிப்படையில 4 கேள்வி கேட்கணும். இத பத்தி தான் சொல்றீங்களா இல்ல வேற ஏதாவது சொல்றீங்களா, நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ண விரும்புறீங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்றேன், கொரோனா வைரஸ்னால எல்லாரும் லாக்டவுன்ல இருக்கோம் வீட்டுல. பல மனைவிகள் வெறும் கவலையில இருக்காங்க, எப்படி எங்க வீட்டுக்காரர் சமாளிக்க போறாரு. அவரு அதை பத்தி ஒண்ணுமே கவலைப்படுறது இல்ல, அவர் பாட்டுக்கு ஜாலியா போறாரு வராரு வேலையை பாக்குறாரு. ஏன், அவர்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கு, அவர்கிட்ட பிக்ஸட் டெபாசிட் இருக்கு, அதை பிரேக் பண்ணி அவர் செலவு பண்ணிட்டு இருக்காரு. இது தெரியாததுனால மனைவி வந்து கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க. சோ ஒரு சிம்பிள் கான்வர்சேஷன்ல எங்க எப்படி சமாளிக்க போறோம், இந்த மாதிரி பேங்க் பேலன்ஸ் இருக்கு, 5 லட்சம் எனக்கு பேங்க்ல இருக்கு, தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம், ஒன்னும் கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு சின்ன சம்பாஷணை ஏற்படாததுனால they are losing out. So communicationல வந்து it must be two way communication. ரெண்டாவது நிறைய கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். இப்போ மனசு சார்ந்த விஷயம், வேலைக்கு போறாங்க, வேலையில ஒரு பிரச்சனை நடக்குது, வீட்டுக்கு வந்து அதை சொல்றாங்க அப்படின்னா உங்ககிட்ட பெரிய பெரிய தீர்வெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் உங்ககிட்ட இருந்து ஒரு கரிசனம், அன்போட ஒரு 4 வார்த்தை, சரி நாளைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஊக்கப்படுத்துதல், மோட்டிவேட்டிங், இதுதான் அவங்க எதிர்பார்க்கறது. So you should know what is being communicated and you should know how to respond to it. முகத்தோட முகம் பார்க்காம வேற எதையோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இல்ல பேப்பர் படிச்சுக்கிட்டு நம்ம இதை பண்ணவே முடியாது. So my 2 recommendations here are 1, please look at the person and talk. Look at your partner at least 1 hour, at least half an hour in a day. ரெண்டாவது வந்து ask questions, see whether you understand what they are saying, ask doubts, give clarifications then and there. Excellent. இப்போ ஒருத்தர் வந்து பேசுறதும் கன்சிஸ்டன்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒருத்தர் பேசுறது வந்து அவங்க மூட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அவங்க இருக்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ உள்ள சூழ்நிலை வந்து ஒரு பிரமாதமான எக்ஸாம்பிள். என்ன, எல்லாருமே ஒரு மன அழுத்தத்துல இருக்கோம், வீட்டுக்குள்ளேயே இருக்கோம், வெளில போக முடியல,
பக்கத்துல யாருக்கும் கொரோனா வந்துருமோன்னு பயம், நமக்கு அஃபெக்ட் ஆயிடுமோன்னு பயம், வீட்டு செலவுகளை எப்படி சமாளிக்க போறோம், இது லாக்டவுன் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு, கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, நேற்று 203 கேஸ் அப்படின்ற பயம் ஒரு பக்கம், அழுத்தம் ஒரு பக்கம், வீட்லயே இருக்கிற ஒரு சூழ்நிலை இன்னொரு பக்கம், நம்ம எல்லாம் உறவுகளை சரியா வளர்த்து காட்டி ஒருத்தரோட ஒருத்தர் இவ்வளவு நேரம் இருக்கிறதே பெரிய பிரச்சனையாயிடும். அதனால்தான் நிறைய பிரேக்கப்ஸ். நம்ம உறவோட வலிமை எப்ப தெரியும்னா இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துலதான் தெரியும். 24 மணி நேரமும் கூட இருக்கிறப்போ எவ்வளவு கஷ்டம் அதுன்னு. குயிக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னை பார்க்க ஒரு கப்பிள் வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. காலையில ஒரு அவருக்கு 12 மணி, மதியம் 12 மணிக்கு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன். ஆனா அவர் காலையில 10 மணிக்கெல்லாம் கிளினிக் வந்துருவார். பக்கத்துலதான் ஒரு ஹோட்டல்ல 2 பேரும் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நான் ஒரு நாள் கேட்டேன், சார் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் 12 மணிக்கு, நீங்க ஹோட்டல்ல 12 மணிக்கு ஆரம்பிச்சா கூட இங்க 12:03க்கோ 12:04க்கோ வந்துடலாம், ஏன் இப்படி 10 மணிக்கெல்லாம் வரீங்க அப்படின்னா அவர் சொன்ன பதில், இல்ல சார் நான் வீட்டுல இருந்தேன், நான் ரூம்லயே இருந்தேன்னா என் ஒய்ஃப் எப்பொழுதும் கண்ட்ரோல்டா இருக்க வேணும், நான் இப்படி வந்துட்டேன்னா அவங்க பாட்டுக்கு இப்போ ஃப்ரீயா இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு பேசுவாங்க, இல்ல படுத்து டிவி பார்ப்பாங்க, அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஜாலியா பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த புரிதல் வந்து மிகவும் அவசியம். அது வந்து எப்ப வரும் அப்படின்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் வரும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிடே நம்ம எதிர்பார்க்கலாமா? முடியாது. ஒண்ணு வந்து மூடு வந்து நம்மள ரொம்ப, ஒவ்வொரு நாள் ஒரு மூட்ல இருப்போம். நம்ம சூழ்நிலையை பொறுத்து, நம்ம மனநிலையை பொறுத்து, நம்ம நியூரோ கெமிக்கல்ஸை பொறுத்து, ஒரு வெளியில எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாத சூழ்நிலையில கூட நம்ம மூடு வேறு விதமா அமையலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சர்க்கம்ஸ்டான்சஸ், நம்மளுடைய சூழ்நிலை. இப்போ நான் சொன்ன ஒரு உதாரணம், கொரோனா வைரஸ் இருக்கப்ப நம்ம எப்படி ஒரு அழுத்தத்துல இருக்கோங்கிறது. மூணாவது வந்து சிச்சுவேஷன், நம்ம சூழ்நிலையின் அடிப்படை நிலைமை என்ன அப்படிங்கிறது. அதர் ஒரிஸ், பண பிரச்சனையா இருக்கலாம், இல்ல குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். இப்ப எத்தனையோ வீடுகள்ல பல விதமான மன பிரச்சனைகள், பழைய பழைய கதையெல்லாம் பேசுவாங்க, தேவையில்லாத முடிந்து போன கதையெல்லாம் பேசி இப்ப மன வருத்தத்தை உருவாக்கி மன கஷ்டத்தை ஏற்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் ஏற்பட்டு ஒருத்தர் பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுவாங்க தேவையில்லாம. அதே மாதிரி ஆங்ஸைட்டி, பதற்றம். நிறைய பேர் போன் பண்றாங்க, எனக்கு தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர், ரொம்ப பதட்டமா இருக்கு, எனக்கு கொரோனா வைரஸ் வந்துடுமோன்னு பயமா இருக்கு டாக்டர், எங்க வீட்டுல எல்லாரும் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நான் அழகா இருந்தோம் சந்தோஷமா, இப்ப ஒரே சண்டையா இருக்கு டாக்டர், வீட்லயே இருக்கிறதுனால தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க, இத பாக்குறப்பெல்லாம் எனக்கு பதட்டமா இருக்கு. சோ இல்லாத ஒண்ணு நடந்துடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல வந்தா பதட்டம். இந்த பதட்டத்தின் அடிப்படையில பலவிதமான உடல் உபாதைகள், கையெல்லாம் நடுங்கும், கால்லாம் நடுங்கும், மூச்சு அதிகமா வாங்கும், பால்பிட்டேஷன்ஸ் இருக்கும், சரியா பேச முடியாது. அதே மாதிரி மற்ற மன சார்ந்த விஷயங்கள், டிப்ரெஷன், மனசோர்வு வந்து மனசை பாதிக்கிறதுனால கம்யூனிகேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். கப்பல்ஸ் பேசுறப்ப நான் மிகவும் அன்போட கேட்டுக்கிறது என்னன்னா, ஒண்ணு வந்து லாங்குவேஜ், என்ன விதமான லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்றோம். பல மேரேஜஸ்ல, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நம்ம ரொம்ப, ஆண்கள் பர்டிகுலரா என்ன வார்த்தை வேணா யூஸ் பண்ணி ரொம்ப கேஷுவலா நம்ம பேசிப்போம், கெட்ட வார்த்தைலாம் கூட சில ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுவாங்க. அதனால பல மேரேஜஸ் முறிஞ்சு போயிருக்கு. எப்ப பாரு கெட்ட வார்த்தையில பேசுறாருங்க, என்ன என்னால இதை கேட்க முடியல, நான் இந்த மாதிரி கேட்டதே இல்லை, இது இவரு திட்டுறதோட பல வேர்ட்ஸுக்கு அர்த்தமே எனக்கு தெரியாது. சரி, யாரு இவங்க, இவர் என்ன வேலை பார்க்கறாரு, இவர் வந்து சிஇஓ ஆஃப் அ கம்பெனி, யாரு
பெரிய ஃபேக்டரி நடத்துறாரு, பெரிய கம்பெனி நடத்துறாரு, ஆனா வீட்டுல ரொம்ப அசிங்கமா பேசுறாரு. ஸோ லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்க லைஃப் பார்ட்னரை வந்து நீங்க மரியாதையுடன் நடத்த பழக வேண்டும். ஏன் மரியாதையா நடத்தணும் அப்படின்னா, உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது அவங்க ஒண்டிதான். ஒரு காலத்துக்கு அப்புறம் பெற்றோர்கள் கூட போயிடுறாங்க, அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிறது அவங்கதான். அதனால நம்ம மரியாதையா நடத்தணும். நிறைய இடங்கள்ல ஃபேஸ்புக் இந்த சோசியல் மீடியா பத்தி ஒரு ஜோக் போடுவாங்க. எனக்கு 500 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃபேஸ்புக்ல, ஆனா நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்ப யாருமே இல்லை, என் ஒய்ஃப் தான் பக்கத்துல நின்னாங்க. அதே மாதிரி ஒய்ஃப் சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் ஒருத்தர் தாங்க என்ன பாத்துக்கிட்டாரு, எனக்கு சாப்பாடு கூட ஊட்டி விட்டாரு. சோ இது நமக்கு எதை காமிக்குது? வாட் டஸ் இட் ஷோ? இட் ஷோஸ் எங்க நம்ம ரெஸ்பெக்ட் வைக்கணும், யாருக்கிட்ட நம்ம மரியாதையோட நடந்துக்கணும் அப்படி. மூணாவது வந்து டோன் ஆஃப் ஸ்பீச். பல மேரேஜஸ்ல ப்ராப்ளம் வரதே கோபத்துல ஏதாவது சொல்லிடுறது. அதுக்கப்புறம் ஐயோ நான் அதை சொல்லல, நான் அப்படி சொல்லல, தயவுசெய்து எடுத்துக்காத அப்படின்னா, ஒரு பேப்பரை நம்ம கசங்கிட்டோம், இப்படி கசங்கிட்டோம்னா கசங்கி போச்சு, அவ்வளவுதான். அதை சரி பண்ண எல்லாம் முடியவே முடியாது. அதே மாதிரிதான் மனசும். நம்ம கோவப்பட்டு பேசிட்டோம், அதுக்கப்புறம் எவ்வளவுதான் சாரி சொன்னாலோ இல்ல வருத்தம் தெரிவிச்சாலோ மனசு பாதிச்சதுதான். இப்ப வந்து எதெல்லாம் நம்ம பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம். ஆல்வேஸ் வேற வேலை பார்க்கிற ஒருத்தர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு, அவங்க ஆர்வமா டிவி பார்ப்பாங்க, இல்ல ஃபேஸ்புக்ல ஏதாவது படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சீரியஸான விஷயம் பேசக்கூடாது. ஸோ கெட் தேர் அட்டென்ஷன் பிஃபோர் ஸ்பீக்கிங். அவங்க கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க அப்படின்னு டேக் சம் டைம் அண்ட் தென் டாக். சும்மா போனோம் பேசணும்னு இருக்காது. ரெண்டாவது வந்து ஷேர் யுவர் எமோஷன்ஸ். உங்க மனசுல உள்ள எமோஷன்ஸை யார்கிட்டயாவது பேசணும். அது யார்கிட்ட வேணா பேசலான்னு கிடையாது, துணைவி இருக்கிறதோ துணைவர் இருக்கிறதே அதுக்குதான். அதனால அவங்க கிட்ட எல்லா எமோஷன்ஸையும் நீங்க ஷேர் பண்ணணும். மூணாவது வந்து டெலிஃபோன், மொபைல் போன், ஐபேட், டெலிவிஷன் எதுவுமே இல்லாம கப்பிள்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும் ஒருத்தருக்கு. அட்லீஸ்ட் 45 minutes இன் அ டே உட்காந்து பேசணும், ஒருத்தர் பார்த்து வேற எந்த தடங்களும் இல்லாம பேசணும். மூணாவது இன்ஃபார்ம் யுவர் பார்ட்னர் அபவுட் எவ்ரிதிங். உங்களை பத்தி சகலமும் உங்க பார்ட்னருக்கு தெரிஞ்சிருக்கணும். திடீர்னு ஒரு நண்பரை சந்திக்கிறீங்க, உங்க நண்பர்கிட்ட ரொம்ப அன்யோன்யமா பேசுறீங்க, உங்க பார்ட்னருக்கு சந்தேகம் வரலாம், யாரடா இது, இவங்க இவ்வளவு கேஷுவலா பேசுறாங்களே, யாரா இருக்கும் அப்படின்ட்டு. இதே முன்னாடி இதை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த சந்தேகம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. என்ன பண்ணணும்னு பார்த்தோம், என்ன பண்ணக்கூடாதுன்னு இப்ப பார்க்கலாம். அவங்க ஆர்வமா வேற ஏதாவது பண்றப்போ நீங்க பேசக்கூடாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா, வீட்டுல நம்ம பேசுறதுக்கு இப்ப பார்லிமெண்டரி லாங்குவேஜ்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அதே மாதிரி வீட்டுல பேசுறதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, தட் யூ ஷுட் ஃபாலோ அட் ஆல் டைம்ஸ். இஷ்டத்துக்கு என்ன வார்த்தை வேணா பயன்படுத்திடக்கூடாது. மூணாவது வந்து உங்களுக்குள்ள பிரைவேட் டைம் எவ்வளவு அவசியம்னா, மற்றவங்களுக்கு வந்து இந்த டைம்ல இவங்களுக்கு பேசினா இவங்க எடுக்க மாட்டாங்க போனு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கிட்டு இருப்பாங்க, எப்படி நம்ம வந்து நம்ம வேலையில இருப்பாங்க நம்ம பேசக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஃபேமிலிஸ் கூட தெரிஞ்சிருக்கணும். 8 to 9 வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க,
அதனால நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு. 4வது விஷயம் நீங்க பண்ணக்கூடாதது என்னன்னா, உங்க துணைவை கிட்ட இருந்து மறைக்க கூடாது. You should not hide things. ஏன்னா இந்த ஹைட் பண்றதுதான் தெரிய வர்றப்ப ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அது ஒரு பைசாக்கு பிரயோஜனப்படாத ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஆனா அதன் அடிப்படையில சந்தேகங்களும் பிரச்சனைகளும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தேவையில்லாத குழப்பங்களும் ஏற்படுவதற்கு இது வழி செய்துவிடும். அதனால your take home message is have private time with your partner. Always use a certain decorum in talking. Vaanga ponga like that, because இப்போ உள்ள பழக்கத்தபடி வாடா போடா என்னன்னோ பேசுறாங்க. இதெல்லாம் to be avoided. You should have respect and love for your partner, and that respect and love has to reflect in the way you speak with your partner. That is the most important. In the whole webinar la என்னோட மெசேஜ் என்னன்னா, உங்கள் பேச்சும் நீங்க நடந்துக்கிறதும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அன்பு இருக்கிற இடத்துல பண்பு இருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல பரிவு இருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல ஒரு புரிதல் இருக்கும். So with those words I like to conclude. ஏதாவது doubts இருக்குமானால் you can ask. Gayatri will coordinate and I am very happy to answer. One by one, can we put the question in the chat box, or like directly we can ask whoever is interested certain questions? Chat box la potukalam. Okay. So one by one, you can put it in the chat box, whatever the questions you have right now, so that doctor can answer the questions. So I think everyone has started typing the questions, doctor. Oh. Any questions? Yes, doctor. It is from Lakshmanan P. Doctor, how to handle a wife when she is a bipolar disorder patient? You have to take her to a psychiatrist and get her treated first, and also go for psychotherapy where they'll teach how to talk to such people, how to interact with such people, and how to develop relationship with such people. So that requires a lot of professional input. Okay. So another question from Shamla is, why the same spirit which was there on the day one is not maintained as time goes by? How to keep the spirit high always till old age? Very good question, Shamla. ரொம்ப அருமையான கேள்வி. அதாவது மனிதனோட சுபாவம் என்னன்னா, ஒன்னு அடைந்த பிறகு அதை பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். அதான் கிடைச்சிடுச்சு, அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போயிடுவான்.
எப்ப அதை இழக்கிறானோ அப்ப ஐயோ அம்மான்னு தலையில அடிச்சுட்டு அழுவான். இருந்தப்ப ஒரு நல்லா பேசியிருக்க மாட்டாங்க, சரியா சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா இல்லாதப்போ அப்படி தலையில அடிச்சுட்டு அழுவாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, இதோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்காம அதுதான். சோ நம்ம மனசு வச்சா அந்த இன்ட்ரெஸ்ட கட்டாயம் சஸ்டெயின் பண்ணலாம். இப்ப சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை ராத்திரியோ இல்ல ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியோ அவங்க அப்பா அம்மா வீட்டுல போய் சாப்பிடுவோம். சோ இதனால என்ன ஆகுது, பெற்றோர்களுக்கு தங்க பசங்க பேர பசங்களை பார்த்த ஒரு திருப்தி ஏற்படும். ஒரு சின்ன ஹேபிட், ஆனா அது அவ்வளவு பெரிய நல்ல ஒரு எஃபெக்ட் உருவாக்கும். சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, வாரத்துல ஒரு நாள் நம்ம 2 பேரும் வெளியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி நம்ம சில பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கணும். Next question is from me, doctor. If a spouse is not expressing any emotion while talking or while listening, how we should take it in all these situations? அவங்க அந்த எமோஷன்ஸ பகிர்ந்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு தடங்கள் இருக்குன்னு அர்த்தம். ஒண்ணு, சின்ன வயசுல நான் சொன்னேன் இல்லையா, சின்ன வயசு பழக்கங்கள் எப்படி நம்ம கம்யூனிகேஷன் அஃபெக்ட் பண்ணுதுன்னு. சோ சின்ன வயசுல அவங்க அந்த மாதிரி பழகிக்க மாட்டாங்க. இப்ப சில வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, பர்டிகுலர்லி இந்த வெஸ்ட் யூகே யூஎஸ்ல எல்லாம் சின்ன பசங்க எமோஷன்ஸை கிரியேட் பண்ணா அவங்க ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அவங்க அமைதியா இருக்க சொல்லுவாங்க பெற்றோர்கள். Why are you getting emotional for this? Now please calm down, calm down. I'm not going to listen to this crap. அப்படின்னு அதை டிஸ்கரேஜ் பண்ணி பசங்களுக்கு எமோஷன்ஸ் மேல செயல்பட மாட்டாங்க. சோ கணவரை நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்களும் உங்க கணவரும் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார்ந்து பேசுறப்ப சின்ன சின்ன எமோஷன்ஸ் அவரை ட்ரிகர் பண்ணி பேச வைக்கலாம். சினிமா பார்த்தோமே, உங்க உணர்வு எப்படி இருந்தது, ஹவு டிட் யூ ஃபீல், டிட் யூ ஃபீல் ஹாப்பி, டிட் யூ, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எமோஷன்ஸ் ஷேர் பண்ண வைக்கலாம். எமோஷன் ஷேர் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஃபார் அ குட் வெல்பீயிங். ஒரு நாள்ல ஒரு 10-20 minutes ஆவது நல்லா ஷேர் பண்ணணும் யார்கிட்டயாவது. Next question is from Kavya. Nowadays, as you said, many are calling their husband as vada poda, and even husband is enjoying that. What you say for that? It should change or left like that? See, அது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயங்க. ஆசியா டே இங்க வாடான்னா நல்லா இருக்கும், அது இங்க வாடான்னா வேற மாதிரி ஆயிடும். அதான் அங்க பிரச்சனை. சின்ன பசங்க நம்மள அங்கிள் அப்படின்னு சொன்னா சிரிப்போம். அதே ஒரு 10 வயசு பையன் போடா அங்கிள் சொன்னா கூப்பிட்டு வச்சு 4 சாத்துவோம். சோ எந்த தருணத்துல எதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு. சோ மை சஜஷன் இஸ், அன்பா இருக்கப்ப அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, கோபமா இருக்கப்ப கொஞ்சம் அடக்கி வாசித்துருங்க. Okay. Next question again from Lakshmanan. Doctor, when a situation arises to get separated from my partner, whether I have to give preference for myself happiness or to my children's happiness and adjust with my partner torture? இதுல எல்லாமே கொஞ்சம் 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 ஒரு கலர் வாழ்க்கை. என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் வாழ முடியாது, மற்றவங்களோட சந்தோஷத்துக்காகவும் நம்ம வாழ முடியாது. இதோட ஒரு கலவை, mix of all this. I need my own happiness. I also need to live for my partner. I also need to live for my parents, wife, children. So எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும். Okay. Next from Muthuraman Sampath. How should couple in same profession communicate among themselves at home other than professional issues? Excellent question by Dr. Muthuraman, who is a dentist in Srivilliputtur. Our wife is dentist. So
இது வந்து wherever couples work ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா ஒர்க் பிளேஸ் கம்யூனிகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், பட் அட் ஹோம் அவர் கம்யூனிகேஷன் ஷுட் பி டிஃப்ரெண்ட். இருக்கிற எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, எங்க பேஷண்ட்ஸ் எங்களை ஆஹா ஓஹோ சார் மாதிரியே இல்ல, கடவுள் கட்டுது நீங்க தான் அப்படின்லாம் பேசி எங்க ஈகோவை பயங்கரமா தூக்கி விட்டுருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வி ஷுட் லேர்ன் இஸ், அவங்க சந்தோஷத்துல ஏதோ சொல்றாங்க, நான் வீட்டுக்கு போறப்ப ரவி சாமியலா தான் போக முடியும், நான் வீட்டுக்கு போறப்ப முத்துராமனா தான் போக முடியும், டாக்டர் முத்துராமனா கூட போக முடியாது, அங்க டாக்டருக்கு இடமே இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, அட் ஹோம் he is a husband and a father of a wonderful child, a girl child. So he is a father there, he is a husband there. And அதே மாதிரி அவங்க மனைவி, she is a wife and a lovely mother and also a very good cook. So அத அவங்க செயல்படுத்தணும். வீட்டுக்குள்ள என்டர் பண்றப்ப நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேரண்டா செயல்படலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட செயல்பட்டாங்கன்னா அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் குறைக்கலாம். எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், வண்டியில் ஏறுறப்போ மெடிக்கல் பிராக்டிஸ் ஆர் ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸ் எல்லாம் மறந்துட்டு வாங்க வீட்டுக்கு. வர்றப்பயே கிட்ட என்ன பேசலாம், என் ஒய்ஃப் கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்கிறது, அவளை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டே வந்தா திங்ஸ் வில் வொர்க் அவுட். Another question from Yasmin: how to handle anger of the husband when they show their emotion to children? அதாவது between the parents ஒரு லெவல் வரைக்கும் நீங்க தப்பா இருந்தா கூட அலோவ் தான் பண்ணும். If you start protecting the children from your partner, then that will lead to lots of parenting issues. உங்க பார்ட்னரை தனியா சந்திச்சு பேசணும். இந்த மாதிரி நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க குழந்தைங்க கிட்ட, சாஃப்டா சொல்லுங்க. செடி வெட்டுறதுக்கு அருவாள் கொண்டு போய் வெட்ட மாட்டாங்க, சிசர்ஸ் வச்சுதான் வெட்டுவாங்க. சோ அது மாதிரி நீங்க சொல்ற விஷயத்த சாஃப்டா சொல்லுங்க. அப்படின்னு தனியா பேசணுமே தவிர்த்து குழந்தைகள் எதிர்க்க பேசக்கூடாது. ரெண்டாவது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பசங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுடைய சப்போர்ட்டை நம்ம வாங்கக்கூடாது. உங்க அப்பா எப்படி என்ன கொடுமைப்படுத்துறாரு, அவங்க அம்மா எப்படி என்ன கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம பண்ணோம்னா அது வந்து குழந்தைங்களோட மனநிலையை பாதிக்கும். There is one more question from Dr. Muthuraman. How should we agree to disagree? We have to be very polite, and second, we have to accept our partner's difference. Acceptance irundhuna automatically that will happen. The acceptance has to happen within us. They are coming from a different background, their family circumstances are different. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓட வீக்னஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணாலே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். எல்லாத்துமே சில கணவன்மார்களுக்கு வந்து ஒரு பழக்கம் உண்டு, எங்க குடும்பத்துல அப்படி உண்டு சில பேருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஆன் மை டர்ம்ஸ், எவ்ரிதிங் ஹேஸ் டு ஹேப்பன் ஆன் மை டர்ம்ஸ் அப்படின்னு போறதுல தான் கஷ்டம். Okay, certain things she is better in decision making. Certain things, இப்போ டாக்டர் முத்துராமன் கிளினிக்ல போய் டென்டிஸ்ட் எப்படி பண்ணணும்னு அவருக்கு சொல்லி கொடுத்தா அவர் கேட்க மாட்டார். அவர் என்ன சொல்லுவாரு, டாக்டர் அமைதியா உட்கார்ந்து நான் பண்றத இது பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதே ஒரு சைக்கலாஜிக்கல் ஒப்பீனியன் கேட்கிறப்ப அவர் என்ன சொல்வாரு, நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு சொல்ல மாட்டாரு, டாக்டர் ரவி சொல்லுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் கேட்பாரு. அதாவது we have to rely on each other's experience, each other's knowledge, each other's wisdom. Women are by basically
women have more wisdom in emotional issues. So we have to accept that. And சில நேரங்கள்ல தப்பா இருந்தா கூட விட்டு கொடுத்து போறது நல்லது. ஏன்னா அப்பதான் அவங்க கத்துக்க முடியும். இப்ப வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃபுக்கு வந்து டிசிஷன் மேக்கிங் ரோலே கிடையாது அப்படின்னா அவங்க வளரவே சான்ஸ் இல்லை. எல்லாமே ஹஸ்பண்ட் பண்ண சொன்னதுபடி செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த காலத்துல சொன்னா நம்பவே மாட்டீங்க. One lady did not know how to use a mobile phone because her husband will dial the number and give it to her. She will talk. So she didn't know how to dial the number. So வாழ்க்கை வந்து very uncertain. So நம்ம partnerயும் we have to help them grow to be independent at some point. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கலாம், பட் better to make them independent and self-sustaining. And there is one more question from Yasmin. How to make the husband tolerate in-laws? You have to sit and talk. You have to talk a lot. அதாவது நான் சொல்றது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல மொபைல் போனே வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போகாதீங்க, வண்டியில வச்சு பூட்டிடுங்க. அதை டெலிவிஷன் போடாதீங்க. ஜஸ்ட் வீட்டுல இருந்து பாருங்க. You will have beautiful moments to speak to your partner. ஜஸ்ட் உட்கார்ந்து பேசுறப்போ அந்த புரிதல் ஏற்படும். எதுக்காக சொல்றாங்க அப்படின்ட்டு, இப்ப எவ்வளவுதான் நம்ம பணம் சம்பாதிச்சாலும், புகழ் சம்பாதிச்சாலும், பெரிய ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சிருந்தாலும், வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தரோட ஒருத்தர் சந்தோஷமா இல்லாட்டி அதுல ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். அதனாலதான் சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போகவே மாட்டாங்க. சில ஆபீசஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 10 மணிக்கு கிளம்பி வந்து வீட்டுல சாப்பிட்டு படுத்துடுவாங்க. அவ்வளவுதான், end of the matter, end of the show. So அப்படி இல்லாம your partner should seek towards your company. ஐயோ, நான் என் ஹஸ்பண்ட் கூட போய் எப்ப பேசுவேன், என் ஒய்ஃப் கூட எப்ப பேசுவேன் அப்படின்னு இருக்கணும். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் செயல்படணும். It does not happen automatically. எப்ப எஸ்கேப் ஆகி ஓட்டலான்னு இருக்கக்கூடாது. நீங்களே ஹோட்டல்ஸ்ல பாருங்க, பீச்ல போய் பாருங்களேன். நான் போற இடத்துல எல்லாம் கவனிப்பேன். ஒண்ணு வந்து கப்புள்ஸ் வந்து சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க, எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க. ரெண்டாவது ஒரு சிரிச்சு பேச மாட்டாங்க. Only talking will bring bonding. Anything else will not bring bonding. You can have very good sex, but that will not bring bonding. You can both cook and eat very good food, but that will not bring bonding. உட்கார்ந்து பேசுனீங்கன்னா it will make you feel so satisfied and happy and bonded with the person. Right. So with this, we conclude. Yes, doctor. So doctor, it was a wonderful session. Thanks for the opportunity for everyone to part of this webinar. And for sure, like everyone have at least one thing to take home back and sit and practice. As of now, we have a lot of time to sit and practice that, and make sure in future, like we have a proper communication between the couples. As you said, husband and wife, we have a mutual discussion going on like that. So it is a great opportunity for everyone to be a part of this webinar. Thank you so much, doctor. Bye. Actually, Gayatri said everyone will have one takeaways. I think I have so many takeaways. I have so many takeaways, and as Gayatri said, we should try everything. If not everything, at least we should talk more. I think so. Yeah, even I feel that, sir. Maybe we have to talk more. Please do. For sure, I'm going to do that trick. As I asked the question, we don't express much. So whatever you said, from now, from this lunch, I'm going to implement it.
And next session, Gayatri going to share her experience too. Looking Yes, forward. for sure, for sure. Whether it is positive or negative, I will share my experience. Thank you. Thank Thank you, everyone. Thank you. Thank Thank you, you, doctor. everybody. Looking Thank you, sir. forward for next session. Thank you. Yes. Thank you. Bye. Thank you, doctor. And everyone online, I thought we can take a group photo if everyone on the video. அதுக்குள்ள போயிட்டாங்க. I've Yes, taken couple of yeah, we have taken couple of photos. pictures, but still there are few pictures also we can take if everyone available in the online. Yes, I think Varsha's iPhone. I think it's Yasmin's, right? Who else is there? And one. Yeah, please take quickly. Yes. Everyone smile, please. Doctor signature smile. Yes. Yes. I should thank Jaydevi's husband for all the nice videos that they both make. Definitely, definitely. Thank you very much. Bye bye. Bye bye. Bye. Gayatri, you end the meeting.